வெல்கம் டு பார்த்தீங்கன்னா எபிசோட் 7 ஆஃப் லோகிராஃப்ட் 5 சர்வைவல் சீரீஸ். முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து 6.5 பிகாஸ் அதில் ஃபுல் எபிசோட் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, பார்த்திங்கன்னா பேம்பு நல்லா டெவலப் பண்ணிட்டேன். சுற்றி நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம வீட்டு வாசலில் இருக்கோம். வீட்டு இதில் ரோட்டில் இருக்கும். இந்த ஹார்ஸ் ஏதாவது கொஞ்சம் டேம் பண்ண முடிஞ்சு சேடில் இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு எண்டர்மேன் கையில் கிடச்சி அவனுக்கு கொலை பண்ணி போட்டிருந்தா கூட, அது முடிச்சுட்டு இருந்தால் கூட, இது நமக்கு வந்து இந்த எண்டர்பல் ஐஎஃப்என்டா எண்டர்பல்லா ஏதோ ஒன்று ரெண்டு ஞாபகம் சரியா அது கிடச்சிருக்கோம். அது கிடச்சிருந்தா ஜாலியாக அதை வச்சு ஓட்டிடலாம். பண்ணுறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்துருக்காது நமக்கு. இது ட்ராவல் தான் ரொம்ப டார்ச்சராகுது நமக்கு. நம்ம போன எபிசோடில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் 3000 லாக்ஸ் இங்கேருந்து ட்ரெயின் இங்கே வச்சுட்டு வந்துடும். இது வேஸ்ட்டு 3000 லாக்ஸ் ட்ராவல் பண்ணுவோம் இங்கேருந்து. நம்ம அதே இருக்கிற அவங்களே ஒரு எண்டர்பல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ தூரம் சுற்ற வேண்டிய வேலையாக இருக்காது. நமக்கு சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம். ஓகே, ஷவல் எடுத்துக்க மாட்டேன். சரி பாவலை நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா 56 - 136 அப்படின்ற அந்த இடத்த நோக்கி போயிடுவோம். நம்ம இப்போது அங்கே வந்து புதைக்கப்பட்ட ட்ரெஷர் இருக்கிறது படி, அதாவது சீட் படி நம்ம இந்த சீடை ஸ்டடி பண்ணதுனால நமக்கு ஓரளவுக்கு, அதாவது இந்த சீட்டில் எங்கெங்கே எது இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இந்த வேர்ல்டு க்ரியேட்டிவாக கூட மாற்றலாம். பொதுவாக சர்வைவல் வேர்ல்டை நான் க்ரியேட்டிவாக மாற்றி சைடில் ஏதாவது அப்டேட் பண்ணிடுவேன். பட் இந்த வேர்ல்டு நான் பண்ணல எதுவுமே. நாமளே பண்ணுறது தான் மொத்தம். ஏன்னா அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பட்டு இந்த சீடில் எங்கெங்கே எது இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அந்த ட்ரெஷரு, அப்புறமா இந்த பேம்பு இதை கண்டுபிடிச்சோம்ல அந்த மாதிரி. இது வந்து நம்ம வீட்டுக்கு ஓரளவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக போய்ட்டு வந்துட முடியும். இப்போ கூட அந்த எண்டர்பல் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக போய்ட்டு வந்துருப்பேன் நான். என்னது அது? ஓ, என்னது அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குதா? கடை பாவிலா தெரிஞ்சுருந்தேன். மக்களே, நமக்கு ட்ரெஷரோட முக்கியமான வேலை வந்துருக்கு. ட்ரெஷர் எடுத்து அப்படியே போவோம். பாருங்களேன், பார்த்திங்கன்னா மக்களே, நம்ம ஒரு இதுக்காக கிளம்புறோம் அங்கேருந்து வீட்டிலேருந்து. பட் அங்கே போயிட்டு வேறு ஒரு வேலையை பண்ணுறோம். நம்மளோட ரயில் கனெக்டிவிட்டிக்கு தேவையான அளவுக்கு ஐட்டம்ஸ் வந்து ரயில் இருக்குது. பட் இங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இருந்திருந்தேன் ஜம்முன்னு கனெக்ட் பண்ணிருப்பேன். இல்லை வாட்டர் கேனால் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். நம்ம வீட்டிலேருந்து இங்கே வரைக்கும் கிராஸ் பண்ணுறாங்க. 56 ஷவல் எது வந்துங்க. ஓய், ஆக்சிஜன் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இன்னும் யோசிப்போம். இதை ஒன்று ட்ராஃப் பண்ணுவோம் கிராஃப்டிங் டேபிளில். போய் தோண்டி எடுப்போம். தண்ணிக்குள்ளே தோன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பேசின கேப்பில் இவனுங்க வேறு. ஸோ 136
டார்ச்சர் பண்ணி நம்மளே அதை வேலையை லேட் ஆகுது, சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாம், வெயிட் பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணலே இருக்கானு. தப்பு பண்ணிட்டேன் மக்களே, டார்ச் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். டார்ச் எடுத்துகிட்டு வந்தோன்னா மேலே வாட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டார்ச் வச்சு ஒன்றே போய்க்கலாம். இனிமேல் அயன் பிக் எக்ஸஸ் பண்ணுங்க. எவ்வளோடா போகுது? சாமி இதை விட்டு அந்த வில்லேஜுக்கு போய் அங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மக்களே, இதுக்கு மேலே நம்மளால் முடியாது. அந்த ட்ரெஷர் எடுக்கிறத விட நம்ம தான் ஒரு வில்லேஜ் கிடச்சிருக்கல, அதை போய் ஆடியா போடணும் பண்ணுமோ. அது கிடைக்கும் பொருட்களை அந்த வில்லேஜ் கிட்டேருந்து பிடிங்க வந்துடும். ஒரே வந்தாச்சு வெளில. ஐயோ இருட்டி போச்சு. நைட்டில் வேறு எனக்கு தொல்லை தாங்க முடியாது. சாப்பிட்றது எதுவும் கையில் இல்லை. இந்த வில்லேஜில் நம்ம வந்து நியூ வில்லேஜ் தானே, இல்லை நம்ம ஹோம் வில்லேஜான்னு பார்த்துங்க. பரவாயில்ல, பக்கத்தில் 2 வில்லேஜ் இருக்குது. போட் டிரான்ஸ்போர்ட் டீ கூட கனெக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் திருப்பி அந்த ஓர் எடுக்கிறதுக்கு ஒரு ரேவன்ஸ் மாதிரி போன வாட்டி பார்த்தோம்ல, அந்த ரேவன்ஸ் மைண்ட் மாதிரி இருந்துச்சுல, அங்கே போய் எடுத்துன்னு வந்துருப்பேன். அங்கே பயம் நல்லா கிடச்சிது எனக்கு. எனக்கு வந்தபடியே ஓர் அயனு, அப்புறமா அது கோல்டு. நம்ம இருக்க ஏரியாவில் அந்தளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வந்து விட்டோம். வில்லேஜஸ் தூங்குறாங்க போல். Sorry for the disturbance. வா இந்த மாதிரி ஐட்டம்லாம் விட்டு ஃபுட் ஐட்டம்லாம் இது கூட எனக்கு தேவை தான். பட்டு உங்கள் மொத்த ஃபுட்டையும் திருட்டுற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது. எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கினேன். இவன் ஆமாம் ஒன்றும் அதோ மாட்டானுங்க. வில்லேஜ் நல்லா பெருசாக இருக்குது. ஷேப்பாக வளர்த்து வச்சுக்கானுங்க பெருசாக. பட்டு நமக்கு தேவையான மாதிரி லூட் எதுவும் கிடைக்கல. இதுக்கு மேலே எதுவும் இருக்குது போல். போய் பார்க்கலாம் இது என்ன கிடைக்குதுன்னு. செஸ்ட்டே இல்லை. சரி எப்பட்றா இதெல்லாம்? லென்த்தாக போயினே இருக்குதுப்பா வில்லேஜ். ஓகே, இதோட முடிஞ்சு போச்சு. சரி வந்துருக்கிறாரு. ஒன்றும் பண்ண வேணாம், கம்முன்னு வீட்டுக்கு கிளம்பும். நம்ம வந்ததுக்கு அடையாளமாக எப்படி இடம் கொஞ்சம் கோதுமை கூட நம்மக்கிட்டே இருக்கு. இவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இவனாச்சு எக்ஸ்பியாவது கிடைக்குது. சரி மக்களே,
இப்போ நான் அப்படியே இந்த பக்கம் போட்டை பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன். நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.